சுவிசேஷக புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷக புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். இது என்ன வார்த்தை குறிக்கிறது? இது மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்திருக்கிற காலகட்டத்திலே இப்படி ஒரு வார்த்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் இப்படிப்பட்ட வார்த்தை குறித்து பேசுகிறார். என்ன காரியத்தை குறித்து பேச வேண்டும்? எது மனிதனால் கூடும், எது மனிதனால் கூடாத போகும்? எதனால் மனிதனால் கூடும்? கூடும் என்ற வார்த்தையின் பொருள் என்னவாக இருக்கிறது? உங்களை கேட்கிறேன். கூடும் என்று சொன்னா என்ன காரியம் என்று உங்களுக்கு புரிந்திருந்தா நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிந்த காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். கூடும் என்று சொன்னா என்னால செய்ய முடியும் என்று அர்த்தம். புரிகிறதா? உங்களுக்கு சைக்கிள் இருக்குன்னு சொன்னா ஓட்ட முடியும் என்று சொன்னா ஓட்ட முடியாது என்று சொன்னா ஓட்ட முடியும் என்று சொன்னா உங்களுக்கு ஓட்ட கூடும் என்று அர்த்தம். ஒரு வேலை செய்ய முடியும் என்று சொன்னா செய்யக்கூடும் என்று அர்த்தம். செய்ய முடியாது என்று சொன்னா செய்யக்கூடாது என்று அர்த்தம். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ஒரு மனிதனால் இத கூடாதுதான், ஆனால் இது தேவனால் கூடும் என்றார். மனிதனுக்கும் தேவத்துக்கும் ஒரு இணைப்பை போட்டு இது தேவனால் கூடும் மனிதனால் கூடாது என்று சொன்னா, தேவனால் கூடுதோ கூடாது போகுதோ, மனுஷனால் கூடுதோ கூடாது போகுதோ, இது தேவனை எதுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல தேவனை ஒப்பிட்டு பார்க்க என்ன அவசியம் இருக்கிறது? என்ன அவசியம் தேவைப்படுகிறது? தேவனுக்கு நீங்க ஒப்பிட்டு பேசுங்க. அல்லேலூயா. இங்க அவரை ஒப்பிட்டு பேசுவதற்கு என்ன காரியத்தை இருக்கிறது? என்ன காரியம் அவசியமாக இருக்கிறது? அல்லேலூயா. என்ன இங்க தேவைப்படுகிறது? நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இதை தேவன் அதை விரும்புகிறார்? எதுக்கு இதை நமக்கு போதிக்க விரும்புகிறார்? எதுக்கு இதை சொல்ல விரும்புகிறார் என்று கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனித்து கேட்கும் போது புரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேளுங்க. மறுபடியும் வாசியா வசனத்தை. நீங்க சத்தம் தெளிவா கேக்குதா? அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். அல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். அல்லேலூயா. அப்ப மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். அப்ப என்ன காரியம் இருக்கிறது? அந்த ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். ஆனால் இது வேற வசனம் சொல்லுகிறது. உங்களோட சக மனுஷனாய் வாழ்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷனால் கூடாதவைகள் இல்லை. மனுஷனால் என்னென்ன கூடும் என்று நான் சொல்லுகிறேன். மனுஷனால் சந்திரனுக்கு போக முடியும், மனுஷனால் செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும், மனுஷனால் பாருங்க ஸ்பேஸை உருவாக்க முடியும், மனுஷனால் அங்க போகிற ராக்கெட்டை உருவாக்க முடியும், மனுஷனால் எந்திரத்தை உருவாக்க முடியும், மனுஷன் நம்மளை போல எந்திரத்தை உருவாக்க முடியும், மனுஷனால் ஒரு நாட்டை அழிக்க முடியும், மனுஷனால் பூமி அழிக்க முடியும், மனுஷனால் இன்னொரு மனுஷனை அழிக்க முடியும். இது எல்லாமே அவங்களால் சந்திரனுக்கு போகக்கூடும், செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடும். ஒரு இந்த பாருங்க, நாட்டை 7 முறை அழிப்பதற்கு உண்டான எல்லா வசதியான ஏவுகணைகளும் எல்லா வசதியான இருக்கிற எல்லா குண்டுகளும் வைத்திருக்கிறார்கள் பாருங்க மனிதர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா காரியம் இருக்கிறது. மனிதன் உலகத்தை அழிக்க கூடும், எல்லாமே கூடும். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்ப தேவன் உள்ள வந்து சொல்லுறா, இது மனிதனால் கூடாதுதான், ஆனா தேவனால் கூடும். ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒரு மனிதனால் தன்னாலே தானே பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இதுதான் இந்த சத்தியம். அல்லேலூயா. மனுஷனால் எல்லாம் பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கக்கூடும், எல்லாத்தையும் செய்யக்கூடும். ஆனால் மனிதனால் செய்யக்கூடாத காரியங்கள் பல காரியம் பூமியிலும் உண்டு, அது பரலோகத்தில் உண்டு. ஆனாலும் அது நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கிறது. அதுதான் தேவனால் கூடும். அது தேவனால் நமக்கு கூடும். அது எப்படி சொன்னா பாருங்க, தேவனால் கூடும். பாருங்க, பரலோகத்துக்கு ஒரு மனுஷனால் ஏறி போக கூடாதவைகள், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக கூடாதவைகளாக இருக்கிறது. ஆனால் அதுவே தேவனால் கூடும். அல்லேலூயா. தேவனால் கூடும். பாருங்க, அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே தேவனை தேடி பல
காலங்கள் வந்தது, நீங்களும் வந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தரும் எந்தெந்த காரியத்துக்கு தேடுகிறீர்கள் என்றுதான் பொருள். அல்லேலூயா. இயேசுவை அந்நாட்களிலே பாருங்க, இயேசுடைய கூட்டத்திற்கு போனா அவர் இறுதியிலே ஒரு அற்புதம் செய்து அவர் உணவு கொடுப்பார் என்று அநேகர் தேடினார்கள். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. பாருங்க, இயேசுவிடத்திலே போனா நம்ம வாழ்க்கைக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தையும் எதிர்காலத்துக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தையும் நல்ல போதனைகளை போதித்து வாழ்க்கைக்கு உண்டான நல்ல கருத்துக்களை சொல்லுவார் என்று அவர் தேடினருடன் உண்டு. அவருக்கு உச்சனது பாதம் வரைக்கும் இருக்கிற பல வியாதிகள் பட்டவர்கள், பல பிசாசாக அகப்பட்டவர்களுடைய குடும்பத்தார்களும் இல்ல அவதிப்பட்டவர்களும் சரி, அவரிடத்திலே போனா அவர் இயேசு சுகம் பண்ணுவார், சுகமாக்குவார் என்று சொல்லி அவரை பின்பற்றி போனவர்களும் உண்டு. அல்லேலூயா. இப்படி பின்பற்றி போனவர்களும் உண்டு. ஆனால் பாவ மன்னிப்பு, பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், மறுவாழ்வு, மறுமையில வாழ்வு, இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய உபதேசங்களை நடப்பது, அவர் உபதேசத்தை வாழ்வது என்று சொல்லி போனவர்கள் உண்டு. அப்படி வாழ்ந்தவர்கள் உண்டு. இயேசுவை பல காரியத்தில் தேடினவர்கள் உண்டு. யார் எதுக்கு தேடினாலும் கட்டாயம் அந்த அற்புதம் நடக்கும். மாற்று கருத்தே இல்லை. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவள நீங்க யார் இடத்தில் வாரு, நான் உனக்கு இணைப்பாக தருவேன் சொன்னார். அதுல மாற்று கருத்து இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தை கேட்கிறது என்று சொன்னார். நீங்கள் இயேசுவை எதற்கு தேடுகிறீர்கள்? பாருங்க, அந்நாட்களில் இருந்த பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கு அவர் தேடினார்கள். நீங்கள் எதற்கு தேடினீர்கள்? இயேசுவை அப்படித்தான் ஒருவன் வந்து அவரிடத்திலே தேடினான், அவரிடத்திலே கேட்டு வந்தான். நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ரவி, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் ரவி, நாங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதுக்கு நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்டார். அவரிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ மிகுந்த செல்வந்தனாக இருக்கிறாய், நீ மிகுந்த செல்வந்தனாக இருக்கிறபடியினாலே நீ வந்து என்ன செய்ய இருக்கிறாய் என்று சொன்னார். அந்த பாருங்க, நீ முதலாவது நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறாயா என்று ஃபர்ஸ்ட் கேட்கிறாய் என்று சொன்னா, அவன் ஒரு யூதன். ஒரு அழகிய சொல்லுங்க, அவன் ஒரு யூதன் என்பதனாலே நீ நியாய பிரமாணத்தின்படி நீ கடைபிடிக்கிற, நான் என் சிறு வயது முதலே நான் கடைபிடிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். சரி, பரவாயில்ல. இப்ப நான் வந்துட்டேன், மோசை கொடுத்தாரு, இப்ப நான் வந்துட்டேன், என்னோட வார்த்தை கடைபிடி. நல்லா புரிஞ்சுங்க. பாருங்க, நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறா கேட்டா, தேவனாகிய கர்த்தர் மோசைக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறான், மோசை கொடுத்த வார்த்தைப்படி நடக்கிறான்னு அர்த்தம்னு ஒரு அழகிய சொல்லுங்க. இரண்டாவது இயேசு பேசுகிறவங்க, நான் சொல்லுகிறது கேளு, நீ அதன்படி செய்யி, நீ நித்திய ஜீவன் அடைவாய் என்று சொல்லுகிறார். அவர் செய்திருப்பான செய்திருக்க முடியாது. அவர் சொல்லுகிறாரு, நீ உனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று நீ தரித்திரத்துக்கு கொடு, பிறகு என்னை பற்றி வா, நித்திய ஜீவன். அவன் இருந்தது குத்தப்பட்டவனாகி அவன் அவரை விட்டு புறப்பட்டு போயிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிறகு இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவானும் பாருங்க, ஒட்டகமானது ஊசின் காதிலே நுழைகிறது எவ்வளவு ஈஸியா இருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுங்க, நுழையவும். ஆனா அதுல இருக்கிற பாருங்க, செல்வந்தமா இருக்கிறவன் அதுல அது காது அது பாருங்க, ஒட்டகம் கூட நுழைஞ்சிருமா. ஆனா கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கவும் முடியாது, அந்த இடத்துல அவர் பிரவேசிக்க முடியாது என்று அவர் தெல்ல தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அவன் தெளிவாய் கேட்டு வந்தான், அவன் தெளிவாய் கேட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் தெளிவாய் கேட்டு வந்தான். நல்லா புரிஞ்சுங்க, அவன் தெளிவாய் கேட்டு வந்தவனுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது. 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 வாசிக்கலாம். இயேசு அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு ஏற்படுங்கள், அவர்கள் தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவது சொன்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு சிறு பிள்ளையை போல மனமுள்ளவராய் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க தோணாது. சிறு பிள்ளைகள் பொதுவாக சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அது பாட்டு இன்னைக்கு சண்டை போடல, நாளைக்கு பேசிடும், நாளை சண்டை போட நைட்டு பேசிடும். இப்படிப்பட்ட கள்ளங்கபடமில்லாது இருக்கிற போதுதான் அவர்கள் அவருக்கு பட்சத்திலே போக முடியும், அவர் ராஜ்யத்துக்குள் போக முடியும். தடை செய்யாதீர்கள் என்று சொன்னார். அப்போ செல்வந்தனாய் இருந்தவன் அவனுக்கு எப்படி செல்வத்தை சேர்த்து வைக்கிறது, எப்படி பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பது சொல்லி அவன் பல காரியங்களை அவன் செய்திருக்கிறபடியினாலே
அவனால அங்கே முழுமையான அந்த காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த மாதிரி நம்மள அந்த இடத்துல செய்ய முடியாது இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட காரியத்தை அவர் தெளிவாய் சொல்லுகிறாரு. ஏற்கனவே 27ஆம் வசனம் வாசிச்சோமா? மறுபடியும் 27, 28, 30 வரை வாசிங்க. அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றால் அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ போதும் 26 வாசிங்க. அதை கேட்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கவனிங்களா, இந்த கவனிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை கேட்டவர்கள் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார். நல்லா கேட்டுங்க, யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார். அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு. நல்லா கேட்டுங்க, இப்போ இது சொல்றாரு, பேதுரு கேக்குறாரு, ஏப்பா தேவனால் கூடுதல் சொல்றீங்க சொல்லிட்டு இயேசு கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு வாசி? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே என்றே நம்பி வந்திருக்கிறோமே. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் எவனோ இம்மையிலும் அதிகமானவைகளை மறுமையிலே நித்திய ஜீவனையும் அறியாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா புரிஞ்சுங்க, விட்டுட்டு யாவன் வந்தாலோ இம்மையிலும் சரி வாழ்முழுதும் சரி நீ மறுமையிலும் சரி உன் நித்திய ஜீவனை ராஜ்யத்தை சுந்தரத்துக்கு மெய்யாகவே நீ சுதந்திரத்துக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 25 வசனம். ஐஸ்வர்யவான் நல்லா கேட்டீங்க, இப்ப அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். ஒட்டகமான ஊசியை காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். இஸ்ரவேலிலே ஊசி பாருங்க, ஊசி கதவு என்று ஒன்று இருக்கிறது. ஊசி கேட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது நுழைவாயிலா இருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஊசி நுழைவாயில் கொஞ்சம் இருக்கும். அது சுமார் கரெக்டா இரவு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கிறோம். சுமார் நம்ம 8 பகுதியிலே ஆகிற ஜனங்களுக்கு தெரியும், 10 மணியான போது நம்ம இன்டர்நேஷனல் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி லாக் பண்ணி 48 கையெழுத்து வாங்கணும், 48 கேள்விக்கு அப்புறம் 40 பதில் சொல்லணும். இன்டர்நேஷனல் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. உள்ள வந்து கொலை நடக்கும், உள்ள வந்து திரும்பி போவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு நடக்கும். நான் சொல்லுற காரியம் சொன்னா, இங்கேயே இப்படிப்பட்ட சிஸ்டம் இருக்குன்னா, இயேசு வாழ்ந்த காலத்திலே அந்த நாட்களிலே விஞ்ஞானம் வந்தது போல அவர்கள் எல்லா அறிவிலும் வளர்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப வெளியாட்களோ ஊருக்கு வெளியூருக்கு போனவர்களோ வெளிநாடு தேசங்களுக்கு போனவங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே வந்துவிட்டா, நல்லா புரிஞ்சுங்க, வந்துட்டா அந்த கேட்டு திறந்திருக்கும், அவங்க ஒட்டகத்துல இருந்து குதிரையில வந்துடலாம். அப்படி நேரம் கடந்து போச்சா, குறிப்பிட்ட நேரம் கடந்து போச்சுன்னா வெளியே ஒட்டகத்தை கட்டிட்டு அந்த ஊசியோட காதுல சைடா பூந்து நேரடி சைடா பூந்து. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒன் வே மடமா இருக்கும், ஒரு ஆள் மட்டும் உள்ள பூந்துட்டு சைட்ல வரலாம், ரிட்டர்ன் வர முடியாது. பல இடத்துல இருக்கு, அந்த கேட்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது போல சைடா பூந்து வெளில வந்துருவாங்க. அப்போ ஒட்டகம் வந்து அங்கேயே இருக்கும். புரிகிறதா உங்களுக்கு? அப்ப ஒட்டகம் வச்சிருந்தானா அவன் நம்பி இருக்கிறான், ஒட்டகம் இல்லாத வரானா அவன் வந்து லேட்டா வந்திருக்கான், அவன் விசாரிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது போல அந்த ஓட்டக்குள்ள ஒட்டகம் கூட போயிடும், ஆனா பரலோக வாசல்ல ஐஸ்வர்யம் போகவே முடியாது. அல்லேலூயா. ஒட்டகம் கூட போயிடும். மறுபடியும் வாசல் வசனத்தை ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும். அது கூட போயிடுமா பாருங்க. அவனே ஒருங்கிச்சு போனோம் பாருங்க, ஒட்டகம் முட்டி போட்டுனே போறதே ரொம்ப கஷ்டம், ஆனா அதுவே எளிதா போயிடுமா. ஆனா இவன் ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னு சொல்றேன். அதை கேட்டவர்கள் அப்படினா யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இப்பதான் இங்க கேக்குறாங்க, இப்படி நீங்க உபதேசம் பண்ணும்போது ஐஸ்வர்யவான் ஒரு கதை சொன்னீங்க, ஐஸ்வர்யவான் போக முடியாது சொன்னீங்க, அப்ப யார் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும், ராஜ்யத்துக்குள்ள யார் தான் பிரவேசிக்க முடியும்னு பொது மக்கள் கேக்குறாங்க. இயேசு வந்து சொல்றாரு, அதற்கு அவர் மனுஷனால் ஒரு காலமும்
பாருங்க, மனுஷன் செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம், மனுஷன் சந்திரனுக்குள்ள போகலாம், மனுஷன் மற்ற எல்லா இடத்துக்கு போகலாம், ராக்கெட் விடலாம், என்ன வானுலக பறக்கலாம், என்ன வேணா செய்யலாம். பரலோகத்துக்கு ஒரு இன்னொரு மனுஷனை கூட்டிக் கொண்டும் போக முடியாது. இப்ப நான் பரிசுத்தவானாயிட்டு நான் போறேன்னா நான் தான் போக முடியும். என் நிமித்தம் என் பிள்ளைகளையோ என் நிமித்தம் என் தாயை என்னால் கூட்டிக் கொண்டு போக முடியாது. அவர்கள் செய்கிற கீழ்ப்படுத்தல் அவர் பரிசுத்தனால போக முடியும். அதை சொல்ல வாசிக்கலாம். இது தேவனால் மட்டும்தான் கூடும். வாசிக்கலாம். தேவனாலே கூடும் என்றால், தேவனாலே கூடும் என்றால் அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் எவனோ இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதே இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். முதல் உன் சுயத்தை விட்டு இருக்கிறியா? நீ பெருமை விட்டு இருக்கிறியா? நீ பெரியாள், நான் பெரியாள், என் வயசு பெருசு, என் அனுபவம் பெருசு, எனக்கு எல்லாம் தெரியும், பெருமை விட்டு இருக்கிறியா? சொல்லு. தாயாவதும் தகப்பனையாவதையும் பிள்ளையாவது விட்டுட்டு இன்மையும் என்னை பின்பற்றி ராஜ்யத்தின் நிமித்தம் பின்பற்றி வருகிறவனுக்கு இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு நித்திய ஜீவன் தருகிறது. அது மெய்யாக ஆகும் சொல்ற வாஸ்தவம். ஆனால் நீ என்னத்தை விட்ட? உங்க அப்பா அம்மா விட்டதுக்கு நான் கேட்கல. நான் உன்னை கேட்கிறது, உன் சுயத்தை விட்டியா, பாவத்தை விட்டியா, உன்னுடைய பாருங்க கோபத்தை விட்டியா, உன்னுடைய காரியத்தை என்னத்தை விட்ட? அல்லேலூயா. இந்த நிமிஷத்துல அதை மாத்திக்கோ. இந்த நிமிஷத்துல தயவு செய்து மாத்தி கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னு சொன்னா பாருங்க, எல்லாமே பாருங்க, மனுஷனால பணம் இருந்தா எல்லாமே கூடும், மனுஷனால ஒரு சில காரியங்கள் கூடும், மனுஷன் நினைச்சா எல்லாத்தையும் உண்டாக்க கூடும். ஆனால் மனுஷனால உண்டாக்காத, மனுஷனால கூடாத காரியம் அநேக காரியம் உண்டு. கட்டாயம் தேவனுடைய அனுகிரகம் இல்லாத எந்த காரியமும் நகர்த்த முடியாது. ஜீவனை கொடுக்க தேவனால் தான் கூடும், சரித்தை சுத்தப்படுத்த தேவனால் தான் கூடும், பரலோகத்துக்கு தேவனால் தான் கூடும், நித்திய ஜீவனை கொடுக்க தேவனால் தான் கூடும், மறுபிறப்பு பிறக்க புதியவான புதியவை கொண்டு வரதுக்கு தேவனால் தான் கூடும். ஒரு காலம் ஒரு மனுஷனால எந்த கிரகங்களாலும் கூடாது. எந்த பாருங்க எப்பேற்பட்ட சயின்டிஸ்டா இருந்துட்டு போனார்கள் பாருங்க, யாராலும் கூடாது. ஸ்டீவன் ஹாக்கிங் ஒருத்தர் இருந்தாரு, அவரால் கூட கூடாது. அல்லேலூயா. இங்க இருந்தாலும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கருந்துளைகளையும் கண்டிருக்கலாம், ஆனால் அந்த கருந்துளைக்குள்ளே போக கூடாது. அதுக்குள்ளதான் பரலோகம் இருக்கிறது. அதை பார்க்க கூட்டு இருக்கலாம், ஒருவேளை அதுக்குள்ளே போக கூடாது. ஏன்னா தேவனால் தான் கூடும், தேவனால் தான் முடியும். கூடும் என்ற வார்த்தை முடியும் என்ற அர்த்தம், கூடாது என்று முடியாது என்ற அர்த்தம். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளை, ஆனா வந்திருக்கிற நீங்கள் வேலைக்கு போக கூடாது இருக்கிறது. அநேக வருமானம் வீட்டுக்கு வரக்கூடாது இருக்கிறது. சரித்திர பலவீனத்தினாலே பலம் வரக்கூடாது இருக்கிறது. அநேக பலவீனத்தினாலே அவதிப்படுகிறீர்கள். அநேக வேலை இல்ல, வருமானம் இல்லை, அவதிப்படுகிறீர்கள். இருதயத்தில் துக்கப்பட்டு குத்தப்பட்டு அவதிப்படுகிறீர்கள். ஆனாலும் சமாதானத்திலே வராது கூடாது இருக்கிறது. அல்லேலூயா. என்ன காரணம்? ஏன் வருமானம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சுகம் இல்லை? ஏன் உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நன்மை வரக்கூடாது இருக்கிறது? என்ன காரியம்? அல்லேலூயா. இதோ இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன கூடி இருக்கிறது, இவர்கள் என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்க வாசி கேட்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன் கால் வெறும் கால் ஆகாதபடிக்கு, என்னப்பா வெறும் கால் ஆகாதபடிக்கு, உன்னுடைய தொண்டை வறட்சி ஆகாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றார். அடக்கிக்கொள் என்றார். நீ அது கூடாத காரியம், அது முன்னாலே கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை சிநேகிப்பேன். அவர்கள் பிரிகே போய் என்கிறார்கள், திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்டப்படுகிறானோ. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. என்ன தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு என்ன கூறுகிறார்? கிட்டத்தட்ட நம்ம காலகட்டத்தில் இருக்கிறது போல திட்டமும் தெளிவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காரியம் நமக்கு
நமக்கு செய்யக்கூடாது இருக்கிறது சொன்னா, நம்ம ஒருவன் நம்மளோடு வழக்காடி இருக்கிறார், நம்மளோடு ஒருத்தன் வழக்காடி நம்மளோடு போராடி வருகிறார், நம்மளுக்கு பிரச்சனைக்கு வருகிறார், நம்ம நீண்ட நாட்களா இயேசு இடத்துல ஜெபித்து வருகிறோம், ஆனா ஜெபம் கேட்காமல் அவன் மேலுக்கு மேலுக்கு உயர்ந்து அவன் நன்மையாக பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு வம்பிழுக்கிறார், இடத்துல பிரச்சனை பண்ணுகிறார், அந்த குடும்ப இடத்துல பிரச்சனைக்கு வருகிறது, நாங்கள் சும்மா இந்த வீண் வம்புக்கு வருகிறது. நாங்கள் தேவனிடத்திலே போராடி சொல்லி பார்த்தோம், நாங்கள் ஜெபித்து பார்த்தோம், அவன் கையால் காலால் உடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து பார்த்தோம். ஆனால் அது தேவனால் கூடாது இருக்கிறது, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க கூடாது இருக்கிறது என்று இப்படிப்பட்ட சிந்தனை வரும் பொழுது, இது கேள்வி பக்கத்தில் நட்புகளோ உறவுகளோ யாராகிற ஒருவர் அதை கவனித்து, நீ ஏன் இதை எங்க கேட்கிற, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறாங்க, அங்க வா, அங்க பாத்துக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு அங்க கொண்டு போய் அங்க ஏதோ ஒரு சில பணத்தினால் கொடுத்து அது கூடுமானால், நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படித்தான் உலகத்தில் நடக்கிறது, அது கூடுமானால், ஆனா இறுதியில் என்ன நடக்கும்? இயேசு சொன்னார், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை கொடு. உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் உன்னை அழைத்துக் கொண்டு போனா அவனோடு 2 மைல் தூரம் போ. ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய அங்கே சேர்த்து அவனுக்கு கொடுங்க. கொடுங்கள், கொடுக்கப்படும். உன்னிடத்திலே கடன் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்திலே கேட்கிற எவனுக்கும் கொடு, இல்லை என்று சொல்லாதே என்று சொன்னார். அல்லேலூயா. இதெல்லாம் இயேசு பேசுறது. நம்ம திட்டிட்டா ஒருத்தர் நம்ம பாருங்க, உன் சகோதரன் பாருங்க ஒரு தரம் இல்லை 7 தரமா 70 தரம் உனக்கு உன் சகோதரன் தவறு செய்தால் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டா அவனை மன்னிங்க. ஒருவேளை உன் சகோதரன் தவறான காரியம் செய்தா அவனை கண்டித்து அவனுக்கு புத்தி சொல்லு. அவன் ஒருவேளை மன்னிப்பு கேட்டா அவனை மன்னித்து விடுங்க. அல்லைங்களா, அது உன் சகோதரனா இருந்தா நீ தப்பு பண்ணல கண்டித்து கேளு, அவன் மன்னிப்பு கேட்டா அவனை இரக்கமாய் மன்னித்து விடு இயேசு சொன்னார். ஆனால் நம்முடைய கோபத்தின் நிமித்தம், நம்மளுக்கு வருகிற பிரஷர் நிமித்தம் என்ன செய்வோம்? நாங்கள் ஜெபித்தோமே, இதுக்காக ஜெபித்தோமே, அதுக்காக ஜெபித்தோமே, எங்களால் கூடாது போகிறது, எங்க ஜெபம் கேட்க கூடாது இருக்கிறது, எங்களுக்கு இயேசு பதில் கொடுக்க கூடாது இருக்கிறது என்று நம்ம இப்படிப்பட்ட நிலைமைக்கு போய் நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபித்திருப்போம், இதுக்கு இந்த இடத்துல இது வேணும், அதுக்கு அது வேணும்னு சொல்லி தேவன் அதுக்கு நம்ம கொடுக்காம இருந்திருப்பாரு. எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ரொம்ப கோவப்பட்டேன் பல நேரத்தில். நிறைய நேரத்தில் நான் கொஞ்சம் நிலைமை தவறி இருக்கும் பொழுதுலாம் பாஸ்டர் விக்கி தான் வந்து எனக்கு சில நேரத்தில் சொல்லுவேன். நானே சொல்லுவேன், விக்கி நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் அப்போஸ்தலனா இருந்தா கூட நீ சொல்லுகிற வார்த்தை கேட்டு நான் நிறைய டைம் சொல்லிக்கிறேன். பல காரியம் அவனுக்காகவே நான் மாத்தின்னு போயிருக்கிறது அவனுக்கும் தெரியும், நம்ம நிறைய பேருக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா பாருங்க, மற்றவங்க இருந்தாலும் அவங்க சொல்றது வந்து நம்மளை டம்மி பண்ற மாதிரியும் அவங்க பெரிய ஆள் மாதிரி பேசுவாங்க, அதனால நமக்கு கோபமா இருக்கும். ஆனா பேசுறது வித்தியாசமா இருக்கும். அதனாலவே சரி எது சொன்னாலும் நல்லதான் சொல்லிட்டு பல காரியம் நான் என்ன மாத்தி நான் வாழ்ந்துருக்கேன். கரண்ட் கட்சி ஏங்க நல்லது யார் சொல்ல கேட்க வேண்டியது. அது போல நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கிறதை கேட்டுக்க வேண்டியது. அது போல கேட்டு நான் மாறி இருக்கிறேன். ஆனால் இடையில நம்ம ஹார்மோனியம் வாங்குறதுக்காக கடையில கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல போயிட்டு நாங்க பேசுறோம். அது ஒரு 3 நாள் ஆகும்பா, ஓனர் ஊருக்கு அவர் வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாரு, இங்க கடையில இல்ல, சமக்கம் எல்லாமே வாங்கிட்டோம், அது ஒண்ணு மட்டும் வாங்கியே எனக்கு சரியான கோவம் வந்துச்சு. வீட்டுக்கு வர வரையும் குழந்தையே வர இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் உண்மையாவே சொல்லுகிறேன், நான் ஜபம் பண்ண அந்த ஜபம் கேட்கல. எல்லாம் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் முடிச்சுட்டு வந்து ஜபம் பண்ண கேட்கல. நான் மனசு கஷ்டப்பட்டேன். அதனால உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். ஏன்னா அந்த காசு என்கிட்ட இருந்தது, அந்த காசு என்கிட்ட இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் செலவு பண்ணி பார்க்க முடியாது. என்ன ஒரு விசுவாசம். அந்த காசு இருக்க வச்சுதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நான் அப்படியே அதை பார்த்து நான் அப்படியே வண்டிக்கு கேஸ் போட்டு நான் அப்படியே போய் செலவுக்கு சாப்பாடு கொடுத்து நான் அப்படியே அதை பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு கூட அதை நம்ம காசு ரெடி பண்ணிக்கலாம், கொடுத்து வாங்கிக்கலாம். புரிகிறதா? அந்த காசு செலவு பண்ணியிருந்தா அது மறுநாள் இப்படி ஆச்சு, நான் எங்க போயிருப்பேன், கேட்ட இடத்துல கையில கிடைக்கல, இருக்கிற காசை போட்டுதான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சது. அப்ப தேவன் சில நேரத்தில் நம்ம ஜபத்தை கேட்காது போகிறாங்களா, அது நல்லதுக்குதான் இருக்கும். நம்ம கோபப்பட்டு மீறி வேற ஏதாச்சும் நம்ம கேட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், முடிவில் என்னவா இருக்கோ நமக்கு பரிதாபமா இருக்கும். நீங்கள் கேட்டுச்சுன்னா ஒரு காரணத்துக்கு கேட்டு நடக்கும் பொழுது நமக்கு மரியாதை கூடும், நம்ம கேட்டு நடக்கும் பொழுது கௌரவம் கூடும். கேட்டு நடக்கும் பொழுது நம்ம எங்கும் கீழே விடாது நம்ம நடக்கிறவர்களாக இருப்போம், இன்னும் ஓடுகிறவர்களாக இருப்போம். காரணத்தை சொல்லுவோம்.
நான் சொல்லுகிறேன், இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது போல உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் கேளாது, நீங்கள் போய் நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போயிருந்தா, பேசக்கூடாத மக்களோடு பேசியிருந்தா, அந்நிய மக்களோடு பேசியிருந்தா, அந்நிய ஜனத்தோடு பேசியிருந்தா, அந்நியரோடு நீ உபதேசித்திருந்தா, அவங்களோடு சில காரியங்களை செய்திருந்தா, கோபத்தின் நிமித்தம் இல்ல வார்த்தை விட்டு இருந்தா, ஏதாவது செய்திருந்தா, அதெல்லாம் தவறுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் எவனாலும் நம்ம இடத்துல கொண்டு வந்து நல்ல புத்திகளை சொல்ல வேண்டும், நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும். அவர் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவர்களை மாற்ற வேண்டுமே தவிர நம்ம அவர்களோடு போகக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், விக்கி, நீ ஒரு கட்டைக்கு பிறந்தியா ஒரு மனுஷனுக்கு பிறந்தியா? சரி. பியூலா, நீ கல்லுக்கு பிறந்தியா இல்ல வேலுக்கு பிறந்தியா? அல்லேலூயா. புரியுதா? மனுஷனுக்கு தான் பிறக்க முடியும், மனுஷனை தேவனை உண்டாக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள், அல்லேலூயா, இப்படிப்பட்டவர்கள் இல்லாதவைகளை அம்மா என்றும், இல்லாதவைகளை பாருங்க கண்ணுக்கு நேர பிரயோஜனம் இல்லாத அப்பா என்றும் கூப்பிடுவார்கள். என்னையா இது, என்னையா இது? வாசி அந்த வசனத்தை கூட. உன் கால் வெறுங்கால் ஆகாதபடிக்கு, வெறும் காலம் ஆகாதபடிக்கு, உன் தொண்டை, உன்னுடைய தொண்டை வறட்சி ஆகாதபடிக்கு அடக்கிக்கொள் என்றார். அது கூடாத காரியம். பாருங்க, அவனால வாயை வச்சு சும்மா அடக்கி இருக்க முடியாது. கூடாத வாயை அவனால் அடக்க கூடாத காரியம் அவனுக்கு. நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அந்நியரை சிநேகிக்கிறேன். பாரு, எவனா சூனிய மந்திரம் ஏவலை தேடி ஓடுறானோ, எவனா தேவதூஷணத்துக்கு விரோதமா பேசுகிறானோ, அந்நியன்றாலே தேவனுக்கு விரோதமானவன். புரிஞ்சுக்கிறவங்க சொல்லு. அந்நியரை சிநேகிக்கிறேன். அவர்கள் பிறகு போவேன் என்றாய். பாருங்க, அவங்க பின்னாலே போவேன் என்றாய். திருடன் அகப்படும் போது, நல்லா கேட்டுங்க, ஒரு நாள் திருடி கொண்டு கையின் காலமை திருடன் அகப்படும் போது எப்படி வெட்கப்படுவாங்க, எப்படி அசிங்கப்பட்டு நிற்பாங்க, அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். தேவனுக்கு புத்திரன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமின் வம்சமாகிய பாருங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி வழி நடந்த இஸ்ரவேல் புத்திரனாகிய வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். ஒரு நாள் அது போலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்பற்றி நாம் அப்படி இப்படி வாழ்ந்த சில பேர் இயேசுடைய ஜெபம் கேட்காம போய் அவர் நம்ம கேட்டு அற்புதம் செய்யாது போனாலே ஒருவேளை மனம் மாற்றமாய் உன்னுடைய வார்த்தையிலே தவறு உண்டாகி, உன் வார்த்தையிலே நீ பேசுகிற வார்த்தையோ, நீ படுகிற கோபமோ இல்ல மீறுதலோ ஏதாகிலும் நீ உன்னுடைய சிந்தையில சூழ்ச்சினாலும், உன் உறவை நிமித்தம் சொல்லி சூழ்ச்சினாலும் நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ சாதிச்சு விடுவாய் என்று சொன்னா, அந்த அந்நியர்களோடு போன இஸ்ரவேலர்களுக்கு சமமாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை கொடு. உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரம் அழைத்துக் கொண்டு போன ஏமாத்த, அவன் 2 மைல் தூரம் போ, நீ அவனுக்காக ஜெபி என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு நடக்கிறது தான் அவருடைய உபதேசம். இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யவான் கேட்டு நடக்க மாட்டான். பாருங்க, உணவு வேணும் என்று பாருங்க, உணவு வேணும் என்று இயேசுவை தேர்ந்தவன் கேட்க மாட்டான். சுகம் வேணும்னு வந்தவன் இது இயேசு பேசி கேட்க மாட்டான். எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நான் என்ன செய்யணும் என்று கேட்டபடி நடக்கிறான் பாரு, அவன் தான் கேட்பான். அந்த உபதேசம் தான் இது. இந்த உபதேசப்படி நடந்தாதான் அந்த நித்திய ஜீவனை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யார செல்வந்தன் போக முடியாது போச்சு பாரு. அந்த இடத்துக்கு இன்மையிலும் உண்மையும் நல்லா இருப்ப, மறுமையிலும் நீ நல்லா இருப்ப என்று நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. விட்டது வாஸ்தவி. இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கடமையை பார்த்து என்னது? கடமையை பார்த்து இல்ல, அது கட்டன் அது உன் செல்ல வாசிக்கிற நீ, அது இதுல பாரு, பைபிள்ல வாசிக்கிறாங்க, அதை வாசிக்கிறாங்க. டக்குனே எடுத்து வசனத்துக்கு ஏர்மியா 2ஆம் அதிகாரம். என்னமா? கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், என்ன பார்த்து? கல்லை பார்த்து நீதான் என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற எவர்களும், ராஜாக்களும், அவருடைய பிரபுக்களும், அவருடைய ஆசாரியர்களும், தீர்க்கதரிசிகளும் கண்டிப்பா வெட்கப்பட்டு, திருடன் எப்படி அகப்பட்ட வெட்கப்பட்ட அசிங்கப்படணும், அந்த மாதிரி வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகையே எனக்கு காட்டினார்கள். பாருங்க, தேவனுக்கு முன்பாக முதுகை காட்டி ஓடினார்கள். தங்கள் ஆபத்து காலத்தில் இப்படிப்பட்ட ஆள் எப்படி பார்ப்பதா, தனக்கு ஒரு ஆபத்து காலத்திலே எழுந்து எங்களை ரட்சியும் என்றார்கள். காப்பாத்து 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 என்று கேட்பார்கள். நீ
உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள், நீயே உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே ஆபத்து காலத்திலே, உன்னுடைய ஆபத்து கஷ்ட காலத்திலே ரட்சிக்க கூடுமானா, உன்னை காப்பாற்ற கூடுமானா அவைகள் ஏற்பட்டும். அவங்க பாருங்க, ரட்சிக்க கூடுமானா. புரியுதா? பாருங்க, மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். தலைப்பு வந்து தேவனால் கூடும் என்று போட்டுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி தேவனால் கூடும். உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும், அவங்க எழுந்து வரட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்குகள், உன் தேவர்களின் இலக்கமும். பாருங்க, அவங்க ஊர்ல இருக்கிற பட்டண இலக்குகளும் இவங்க தேவன் இலக்குகளும் சரி. பாருங்க, நம்பர் ரெண்டுமே ஒண்ணு. என்னோட நீ வழக்காடு வைக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று, விரோதமாய் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தையும் எங்க தீர்க்கதரிசி கிட்ட நாம் பேசுற வார்த்தையை நீ என்ன பண்ண? துரோகம் பண்ணினீர்கள் என்று கேட்டு நடக்காம எனக்கு துரோகம் பண்ணினீங்க. கர்த்தர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து அப்பத்துக்காகவோ அற்புதத்துக்காகவோ தேவனை தேடினார்கள். அவர்கள் எல்லாம் இயேசுவுடைய உபதேசத்தை நாட மாட்டார்கள். நீங்கள் எப்பொழுதுமே இயேசுவுடைய உபதேசத்தை கேட்டு வேறும் சொல்லுகிறது, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இயேசு பாவ மன்னிப்பு, பரலோகராஜ், நித்திய ஜீவன் கொடுப்பார். அதுக்குதான் மெய்யா தேவன் சொன்னார். நீ கேட்டாலும் கேட்கிறனாலும் சரி. பாருங்க, தகப்பனிடத்திலே பிள்ளைகள் பாருங்க, முட்டையை கேட்டா தேவை கொடுப்பாங்களா? அப்பத்தை கேட்டா என்ன பாருங்க, மீனை கேட்டா கொடுப்பாங்களா? அல்லேலூயா. கேட்கிறது எதுவோ பிள்ளைகள் கொடுப்பார்கள், இல்ல கம்மியா கொடுப்பாங்க. அதுக்கு எதிராக இருக்கிறது யாரும் தகப்பன் தாயை கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனிடத்திலே கேட்கிறது, நீ பாருங்க, நீ கேட்கிறதுக்கு, நீ விசுவாசத்தை கேட்கிறதுக்கு மேலானவர்களை கிரி செய்ய தேவனாக இருக்கிறார். என் நாமம் செய்வது சொல்ல தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது நீ அவரை மெய்யா கேட்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கோபத்துக்காக எனக்கு விரோதமாக நிர்மூலமாகணும், எனக்கு விரோதமாக இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் சொல்லி நம்ம தேவனிடத்திலே போய் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கேட்கணும் என்று சொன்னா, அல்லேலூயா, அது நிறைவேற்றினா வேற, நிறைவேறாதது போகுது என்று சொன்னா அது தேவன் மேல நம்ம வழக்காடி நம்ம தேவனை விட்டு போகிறது ரொம்ப தவறான காரியம். அல்லேலூயா. அதுக்கு அவர் தேவனே இல்லை, அவர் ஒரு கணத்தில் இந்த மறு கணத்தில் கொடு என்ற தேவன், அவர் உயிர் எடு என்ற தேவன், உயிரை கொடுத்த தேவன். தேவனை புரிந்து கொண்டு நம்ம நடக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் பட்சத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு முதுகு காட்டி அவருக்கு துரோகம் பண்ணி ஓடினார்கள். நீங்கள் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த யூடியூபின் வழியா, பேஸ்புக்கின் வழியா பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ இப்படி ஒரு வேளை சபைக்கு போகாம, இப்படி தேவனை பின்பற்றாம, தேவனுக்கு பின்பற்றி பொய் சாக்கு சொல்லிக் கொண்டு நீ வீட்டிலே இருந்து கொண்டு, நீ வீட்டிலே அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன்னு சொன்னா இதெல்லாம் சரியான காரியமா? சில சபை கூட விட்டு விடுகிறது போல சில விட்டு விடுகிறார்கள். நீங்கள் விட்டு விடுகிறது சரியா? தேவனை தேடாமல் இருக்கிறது சரியா? உங்களுக்கு ஒரு காரியம் நடக்காம போனா அது நடக்க வேண்டும் தேவனோட கோபமா இருக்கிறது சரியா? இது எல்லாம் நியாயத்தை கொண்டு வருமா? உன் நீதி தேவனை கொண்டு வர முடியுமா? உன் நியாயம் தேவனை கொண்டு வர முடியுமா? உன் நீதியும் என் நீதியும் அழுக்கான கல்லையே போல இருக்கிறது. வீட்டுல துணி பாருங்க, அடுப்பு கறி மாதிரி இருக்குமே, அடுப்பு வடிகட்டுறதுக்கு, அது குடிக்கிறதுக்கு, அது சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, கறிக்கண்டை. உன் நீதியும் என் நீதியும் கறிக்கண்டை போல, கல்லையை போல இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. நீ கேட்டு கிடைக்கலாம், நீ பெரியாளா? தேவனை நீ எடுத்துப்பியா? சபையை எடுத்துப்பியா? தயவு செய்து உன்னை மாறிவிடு கர்த்தருடைய பிள்ளைகளே. அது பேர் துரோகம், அது முதுகு காட்டி விட்டு போகிறது. அல்லேலூயா. தயவு செய்து மாறிவிடுங்க, கோபத்தை விட்டு விடுங்க, தேவன் மேலே சபை மேல இருக்கிற கோபத்தை விட்டு விடுங்க, மாற்றத்தை விட்டு விடுங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ முதலாவது தேவனுக்கு தேடு. நீ என்ன கேட்கறது? நீ கேட்டாலும் கேட்கிற எல்லாத்தையும் உண்மை கொண்டு, ஒரு ஆவணமை கொண்டு இன்னைக்கு புரட்சியாதிகள் நம்ம ஆஸ்வதிக்கப்படும் என்று சொன்னா, ஏன் உன் நிமித்தம் உன் ரத்த சொந்தங்கள் ஆஸ்வதிக்கப்படாதா? உன் வாரிசுகள் ஆஸ்வதிக்கப்படாதா? உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படாதா? உன் தாய் தோப்பு ஆஸ்வதிக்கப்பட மாட்டாங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் தான், ஒரு வெளிச்சத்தை வச்சு ஒரு குடும்பத்துல 10 பேர் அந்த வெளிச்சத்தை வச்சு அந்த குடும்பத்தை நடத்த முடியாதா? ஒரு டியூப் போட்டு நடத்த முடியாது. நீ வெளிச்சத்தை போட்டு இருக்கிறல்ல, உன் குடும்பம் ஒழுங்கா நடக்காதா? அல்லேலூயா. நடக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படி தேடுகிறோம், எதற்கு தேடுகிறோம், என்னத்துக்கு தேடுகிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு தேட வேண்டும். ஒருவேளை இதுக்கு முன்பு எதனால காரியம் இருக்கலாம், அதெல்லாம் போகட்டும்.
இன்னிலிருந்து உங்களை மாற்றி ஒப்புக் கொடுக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, மாற்றி தேவனுக்காக ஒப்புக் கொடுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. வாசியமில்ல எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கரங்களை தட்டி உள்ள அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நான் சொல்ற தெய்வம் நான் உண்டாக்கின தெய்வம் அல்ல. உண்டாக்கி உங்களை வழிபட சொல்லல. என் குல தெய்வம் என் பின்னால் நீங்க கும்பிடணும் சொல்லல. உன் குல தெய்வம் நான் வந்து கும்பிடணும் சொல்லவல்ல. உன்னையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம். சூரியனை அந்த சமுத்திரத்தையும் காட்சியும் கடலையும் உண்டாக்கி ஆளுகிற தெய்வத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவரால் சகலம் கூடும். வாசி கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் மகா பலத்தினாலும் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எல்லாத்தையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் சொல்லுகிறேன், உன்னிடத்திலே பணம் இல்லை. நீ ஜெபம் பண்ணா தேவனால் உனக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? உனக்கு பிரச்சனை, நீ பிரச்சனைக்கு ஜெபம் பண்ற, தேவனால் சமாதானம் கொடுக்க முடியுமா முடியாதா? உனக்கு வஸ்திரத்தை ஜெபிக்கிற, வஸ்திரம் கொடுக்க முடியுமா முடியாதா? நான் கேட்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் கேட்கிற விதத்தை கேட்கணும். சண்டையா அவன் கை கால் அப்படின்னு கேட்காது. சமாதானம் உண்டாக கேளு. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ பாக்கியவான இல்லை. அப்படி அவன் தலையில நீ அக்கடி தலையில போடுகிறதுக்கு சமமா இருக்க. நீ அவன் தலையில இடி விடணும் ஜெபம் பண்ணாத. அவனுக்கு நீ பண்ணா சமாதானம் இருக்கிறாரு ஜெபம் பண்ணு. அதுக்கு பதில் அவன் தலையில இடி விடும். புரியுதா? இடி விடும் ஜெபம் பண்ண வச்சுக்க. அவனையும் உண்டாக்கிற தேவன் தான் உன் மேலதான் கோபப்படுவார். அல்லேலூயா. அப்போ தேவைகளை வானத்தையும் பூமி அந்த சராசரை உண்டாக்கி அவருக்கு எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய கூடுமானால் உனக்கு ஒரு பண பிரச்சனையை அதுல இருந்து உனக்கு விளக்க முடியாது கூடாதா? அவனால உனக்கு ஒரு குடும்பத்தை சமாதானத்தை கொடுக்க கூடாதா? உனக்கு ஒரு சரித்திர சுகத்தை கொடுக்க கூடாதா? உன்னை ரட்சிக்க கூடாதா? உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக கூடாதா? உன் வேண்டுதல் நிறைவேற்ற கூடாதா? கூடுமா கூடாதா? கூடாதுன்னா கவனிரு. கூடுன்னு சொன்னா 3 அலையை அல்லேலூயா. நான் கிரியா பத்திரத்தை கிரியாவின் குமாரனாகிய 1000 தலைமுறைக்கும் நல்லா கேட்டுங்க. அவர் பேசுகிறதை பாருங்க. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவராகவும் அவர் நமக்கு கிருபை செய்கிறவராகவும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பாருங்க, பிதாக்களுடைய அக்கிரமத்தை நம்முடைய மூதாதையராகிய பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கப்படுகிறவருமாகிய ஏழைகளின் கர்த்தர் என்றும் நாமம் உள்ள மகத்துவம் உள்ள என்னவா வல்லமையுள்ள தெய்வத்தை யோசனையில் பெரியவர் செயலிலே வல்லவராய் அனைவருடைய கிரியின் பலனுக்கும் கரங்களை தட்டி. அப்ப நமக்கு நம் மூதாதையர் செய்த பாவத்தையும் சரி, நீயும் நானும் செய்கிற பாவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது சேரும். அதை சேர பண்ணுகிற அது நிமித்தம் நியாயம் விசாரிக்கிற தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதே தெய்வத்தை நம்ம ஆராதித்து அவர் பாதத்திலே சரணடைந்து நம்ம மன்னிப்பு கேட்டா நம் பாவம் மன்னிக்கப்படும். நம்ம நித்திய ஜீவனை சுமந்தரித்துக் கொள்ளலாம். நம்ம போகும்போது நம்ம பாவத்தை நம்ம பிள்ளைகள் சுமத்தாமல் போகலாம். ஆனா அது நீதியும் பரிசுத்தமும் இருந்தா பாருங்க, பாவம் இருந்தா 7 தலைமுறை வரை சாபம் இருக்குமா? அதுவே பரிசுத்தமும் நீதி இருந்தா அல்லேலூயா 10 தலைமுறை வரை தாங்குமா? அல்லேலூயா. நீ போகிற நிமித்தம், நீ நல்லா வாழ்கிற நிமித்தம், உன் நிமித்தம் உன்னுடைய பேரன் பேத்திகள் பாருங்க, அதுக்கு வருகிற வம்சம் எல்லாமே 10 தலைமுறைகள் உன் நிமித்தம் நல்லா இருக்கும். நீ பணங்காசு சேர்த்து வச்சுட்டு போறியே இல்லையோ, அல்லேலூயா, நீ சொத்து சேர்த்து வச்சுட்டு போறியே இல்லையோ, ஆனா நீ இயேசு சொன்னபடி ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அடைந்த மறு கணத்தை கொடு என்று சொல்லி நீ கீழ்ப்படிந்து அவர் உபதேசத்தை அடைந்து அவர் நாமத்தினாலே கேட்டு அவரால் எல்லாம் கூட எங்களால் கூடாது
எல்லாமே அவர்தான் என்று நீ அவரோடு நீ பட்சித்து அவரோடு நீ இணைந்து போயிட்டு சொன்னா உனக்கு பரிசுத்தம் கூடும், உனக்கு பாருங்க கிருபை கூடும், உனக்கு பலன் கூடும், நன்மை கூடும். நீ பரமேறின பிறகு அது பூமியிலே உன்னுடைய 10 தலைமுறை வரைக்கும் அவர் நன்மையே உண்டாகும். பாருங்க, இது வேணுமா? நீயும் நரகத்துக்கு போய் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய பேர பிள்ளைகளும் உன்னுடைய வம்சாவளியும் 7 தலைமுறை நரகத்துக்கு போறது சமம். ஒரு ஆள் உன் வம்சமே காக்கப்படும். அதனால நீ ஒரு ஆள், இயேசு ஒரு ஆள் தன் ஜீவனை கொடுத்தனாலே உலகமே ரட்சிப்புக்கு நடத்த பிரோஜனமாக சொன்னா, நீ ஒரு நாள் நீ தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க 10 தலைமுறை இருக்கிறது. அதுக்கடுத்து உங்களுக்கு அடுத்த உன் பிள்ளை ரசிக்கப்பட்டா அது ஒரு 10 தலைமுறை போகும். அப்படியே போயினே இருக்கு. எல்லாருமே பரிசுத்தமா இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தின் நாயகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைதான் உங்களுக்கு நான் போதித்து வருகிறேன், அதைதான் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்பா. இந்த மனுஷன் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணினபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கும் தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து சொல்லும் சேரவை. நல்ல கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன சொல்ல வருகிறார்கள் இயேசு கிறிஸ்து? இப்போ நமக்கு ஆட்சி வேத வசனம் இருக்கிறது, நம்ம சொல்லுகிறபடி சிலர் நடக்கிறார்கள், சிலர் நடவாது போகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, பாருங்க, நம்ம வந்து இந்திய தேசம் இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்திய தேசத்துல பாருங்க, அதுல கப்பல் படை பாருங்க, தரப்படை, விமானப்படை இருக்கும். புரியுதா? காலாப்படையில கேள்விப்பட்டிருப்பீங்க, நேவி, ஆர்மி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாம இருக்க முடியும், தெரிஞ்சிருந்தவர்கள் சொல்லுங்க. இதுல துப்பாக்கிகள், ஏவுகணைகள், ராக்கெட் லான்ச்சர்கள், இது போன்ற பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம இடத்துல அணு ஆயுதம் கூட இருக்கிறது. கரங்களை தச்சு ஒரு வேலையை சொல்றோம். இப்படி வைத்திருக்கிற பக்கத்து தேசமாகிய பக்கத்து தேசம் ஏதோ வச்சுங்களேன், ஏதோ ஒண்ணு இதை விட அதிகமான படையை எடுத்துக்கொண்டு அதிகமான பாருங்களேன் வெடிக்கு இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம இடத்துல போர் வரும் பொழுது அவங்க 30 பேர் வருகிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இடத்துல ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 5 பேரை வச்சு 30 பேர் எப்படி வீழ்த்த முடியும்? ஒரு கால் வீழ்த்த முடியாது. அல்லேலூயா. இது சொல்லுகிறது, ஆவில ஒண்ணு அப்படி செய்யலாம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒருத்தனும் 50 பேருக்கு சமமா இருக்கலாம். ஒரு மனுஷன் 5 மனுஷனுக்கு சமமா இருந்து சண்டை போடலாம். அது தேவனுடைய கிருபை உனக்கு இருந்தா அப்படி செய்ய உன்னால் கூடும். அல்லேலூயா. உலகத்துக்கு அப்படி கூடாது, உலக ஞானத்தின்படி தான் கூடும். அப்போ அந்த அதுல நடத்துகிற அந்த தளபதி என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, அந்த ராஜ் என்ன சொல்லுவாரு சொன்னா, அவங்க கிட்ட 30 பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட 5 பேர் இருக்கிறோம், 5 பேரும் போயிடுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் போயிடும். நீ என்ன பண்றா? ஆச்சு போனது போச்சு, தளபதி யாரும் அனுப்பிச்சு விடு, போய் அங்க போயிட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் விடுதான், நம்ம சமாதானமா போயிடலாம். உங்களுக்கு என்ன தர சமாதானமா போயிடலாம். யாருக்கு சேதம் உண்டாகுதுல, எங்க நாட்டுக்கு சேதம் உண்டாகும் சொல்லி அது போய் மன்னிப்பு கேட்பான். புரியுதா? இல்ல அது வந்து சமாதானப்படுத்துவான். ஆமான்னு சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், நம்ம 5 பேரை வச்சு 30 பேரை வீழ்த்த முடியாது. நம்ம வச்சிருக்கிற வெப்பன்ஸை வச்சு அவங்கள வீழ்த்த முடியாது, வீழ்த்தக்கூடாது. அவன் நம்மளை வீழ்த்த முடியும், முடிஞ்சவரை நம்ம காப்பாத்திக்க கூடும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி உங்களுக்கு இது நம்மால செய்ய முடியாது என்று சில வேலை ஸ்தலத்திலோ சரி, சில வேலையிலோ சரி, சில குடும்ப வாழ்க்கையிலோ சரி, சில பிரச்சனையிலோ சரி, சில பணம் குழுக்கள் வாங்கியோ சரி, சில உதவிகளிலோ சரி, இந்த உதவி நம்மளால செய்ய முடியாதுன்னா முடியாதுன்னு ஒத்துக்கோ. முடியாதுன்றத என்னால் செய்யக்கூடாது, உன்னால உதவி செய்ய முடியலையா, என்னால உதவி செய்ய முடியல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறல, உங்ககிட்ட இல்லையா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போ. ஆனால் முடியாத காரியத்தை முடியும் என்று சொல்லி எத்தனை தரம் மாட்டி நீ வந்து எல்லார்கிட்டையும் முகம் அணிந்து வருவ. நான் கேட்கிறேன், உன்னால தான் முடியாது, உன்னால இந்த வயிற்று தூக்க முடியாது, எதுக்கு தூக்குற? இந்த இடத்துல போக முடியாது, எதுக்கு போற? இவங்க கிட்ட பேச முடியாது, அவங்க கிட்ட நீ சமாதானத்துக்கு போற. நான் கேட்கிறவங்க, எதுக்கு இதை செய்யற? உன்னால செய்யக்கூடாத காரியமா இருக்கிறது, உன்னால கொடுக்க முடியாத காரியமா இருக்கிறது, உன்னால வாங்கக்கூடாத காரியமா இருக்கிறது, உன்னால செய்யக்கூடாத காரியமா இருக்கிறது, நீ ஏன் மிஞ்சி செய்யற?
அப்படி செஞ்சா இடமும் போகும், உன்னிடத்தில் இருக்கிற போராளிகளும் போவார்கள், நீ வைத்திருக்கிற எல்லாம் உன்னை தற்காத்துக் கொள்ளுகிற ஆயுதங்களும் போயிடும். பிறகு உன் தேசத்தை பிடித்து விடுவார்கள், உன் நாட்டை பிடித்து விடுவார்கள், உன் வீட்டை பிடித்து, உன் உடைமைகளை பிடித்து விடுவார்கள். பாருங்க, எதிராளிகளான அந்நிய ஜனங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்க, அப்படி பிசாசு எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முடியாத காரியம். நான் ஒன்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நீ தேவனை வைத்து தேவனை பார்த்து நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எடுத்தும் கவுக்கரை செய்யக்கூடாது. நாட்கள் எப்படி செய்தாங்க? எல்லாத்தையும் தீர்க்கதரிசிகளை கேட்டுதான் செய்தார்கள். சரி, உலகம் எல்லாத்தையும் தேவன் சொல்லாரு. யாருக்கு எங்க தெய்வம் சொல்லுவாரு? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி தெய்வம் சொல்லு? நீ பைபிளே படிக்கிறது கிடையாது, உனக்கு எப்படி தெய்வம் சொல்லுவாரு? நீ முதல்ல பைபிள் படிச்சா கூட நீ சைடில் தான் படிப்ப. வெட்டிட்டு வாடா, குத்தின்னு வாடான்னு சொல்லி படிப்ப. உனக்கு அதுவே புரியாது. உனக்கு உன்னதான் தெரியாது. ஏற்கனவே நீ பிரஷர் பார்த்து இன்னொரு பிரஷர் தான் இல்லையோ. என்ன இது? நீ மத்தியும் மார்க்கு யோவானுக்காவும் படிக்க மாட்டேன், உனக்கு அதுவும் தெரியாது. தேவன் எப்படி பேசுவார் உங்ககிட்ட? ஒண்ணு வேற படி, இல்லையா தீர்க்கதரிசி கிட்ட வந்து கேட்டு ஆலோசனை. தீர்க்கதரிசி தேசம் சீர்கட்டு, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க எப்படி சீர்கட்டு? தீர்க்கதரிசி தேசம் உங்க தெருவுக்குள்ளவே, உங்க ஊருக்குள்ளவே தீர்க்கதரிசி கர்த்தர் வைத்திருந்தா நீங்க அப்படியே சீர்கட்ட காலத்தில் செய்கிறீங்களே, அதுதான் கஷ்டமா இருக்கிறது. தயவு செய்து உங்ககிட்ட இந்த பெருமையை விட்டுவிட்டு நீங்க வந்து தயவு சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. போற செய்யலாம், செய்வதை கேளுங்க. அதுக்குதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்பயுமே ஒருத்தர் இருக்கும்போது பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா. வெளிநாட்டுக்கு போய் பயன்படுத்த முடியாது, கண்ணுக்கு நேரம் பயன்படுத்திக்கணும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். உன் காலத்திலே அப்படி இருந்து பயன்படுத்தி ஜெயத்தை எடுத்தார்கள். அப்படி ஒன்றும் உனக்கு நீ வந்து இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. இல்லையா தீர்க்கதரிசி கேட்டு தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா ஜெபம் பண்ணி வேத வசனம் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஆனா தெரியாத போய் மாட்டிக்காது. இந்த வெயிட் என்னால தூக்க முடியும், என்னால 25 கிலோ தூக்க முடியும்னு தூக்க கூடன்னு சொன்னா தூக்கு. இல்லைன்னு வச்சுக்க, உன்னால 10 கிலோ தூக்க முடிஞ்சா அதுக்கு மேல தூக்குவேன், எல்லாரும் பாக்குறாங்க தூக்கணும் இடுப்பு பிடிச்சின்னு வச்சுக்க. உனக்கு கஞ்சி ஊத்து வேற ஒருத்தர் தான் வரணும். புரிஞ்சுக்கோ. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம தான் நம்ம உடம்ப பாத்துக்கணும், நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பாத்துக்கணும், நம்ம தான் நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும், நம்ம தான் நம்ம சபையை பாத்துக்கணும், நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். புரிஞ்சுக்கோ கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால உனக்கு எது செய்யக்கூடும் எது செய்யக்கூடாதுன்றதை தேவன் தெளிவாக சொல்லுகிறார். தெரியா தீர்க்கதரிசிகள், தெரியா மத்தேயு மார்க்கு யோவான் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நட. அவர் செய்ய உன்னால் கூடும், அவரால் செய்யக்கூடும். வாசித்தவே இந்த வசனம் 31 வாசித்தவே. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி 31 வாசிக்கிற 31 வாசி. நான் சொல்றது கவனியா. அன்றியும் ஒரு ராஜா மற்ற ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு எல்லா 20,000 சேவகரோடு வருகிற அவனை நான் 16,000 சேவகரை பாணிக்கு வைத்துக் கொண்டு எடுத்து நிற்க கூடுமோ கூடாதோ என்று சண்டை போட கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து யூகத்தை போடணும். யூகித்து அது செய்யணும். யூகம் இல்லாமல் படையெடுத்து போனா படையும் போகும், தேசமும் போகும், நமக்கு இருக்கிற பட்டமும் போகும், நமக்கு வைத்திருக்கிற கிரீடமும் போகும். முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமலும் கூடாது. ஐயோ அவங்களால நம்ம ஜெயிக்க முடியாது. கண்டால் மற்றவர் இன்னும் தூரத்தில் இருக்கும்போது அவங்க கிட்ட படைத்துக்கிட்ட வரும்போதே ஸ்நானாதிபதிகளை அனுப்பி அவருடைய ஸ்நானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சமாதானத்துக்கு உண்டானவைகளை சொல்லி கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் நல்லா கேட்டுங்க, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் பாருங்க வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். என்னால எல்லாம் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சீசனாவே இருக்க மாட்டான். என் வார்த்தையை கேட்டு எனக்கு கீழ்படிச்சு நான் சொல்ல கேட்டு நடப்பான்னு சொன்னா அவன் எனக்கு சீசனா இருப்பான், அவனுக்கு தீர்ச்சி சுதந்திரிப்பான். இப்ப மறுமையிலும் சுதந்திரிப்பான். பேதுரு இயேசுவிடத்தில் கேட்டது போல இயேசு சொன்னபடியே நீ எப்படி? நான் உங்க ஊழியக்காரன் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? இயேசு கண்டிப்பா நினைக்கிறாருப்பா. இயேசு உலகத்துல எல்லாருக்கும் அப்படிதான் நினைக்கிறாரு. நீ என்ன நினைக்கிற? அதான் விரும்புறாரு. நான் நினைக்கிறேன் நீ ஊழியக்காரன் என்று சொல்லி. அல்லேலூயா. நீ ஊழியக்காரன் சொன்னா ஒரே இன்னொரு அல்லேலூயா. யாரும் மெய்யாகவே தம் வாய் அல்லேலூயா சொன்னார்களோ அவரெல்லாம் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவை பார்த்து அவரெல்லாம் ஊழியக்காரன். அவர்கள் நித்திய ஜீவனை
அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். மார்க் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம். மார்க் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வாசியப்பா. மார்க் 5:3-4. அவனுடைய குடியிருப்பு நல்ல இருந்து நல்லா கேட்டுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பாயிண்ட் வந்து இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இஸ்ரவேலர்கள் பாருங்க முதுகு காட்டி விட்டு பாருங்க கட்டையையும் கல்லையும் தாய் பெற்றவர் என்றும் என் அப்பா என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் துரோகம் பண்ணிட்டு போன குரூப்பை பார்த்தோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. பாருங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் தேவன் என்று நம்ம பின்பற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டோம். அது எப்படி என்று சொன்னா ஒருவன் ஒரு கழுத்துல மறு கழுத்தை கொடுத்து தாழ்மையாய் போய் இப்படிதான் நம்ம ஜெயிக்க வேண்டும் சொல்லியாச்சு. புரியுதா உங்களுக்கு? என் வார்த்தை கேட்டு என் பின்பற்றி வருகிறவனே எனக்கு சீஷரா இருக்கணும்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா. யூகித்து இது முடியும் முடியாது என்று அறிந்து அதன் வழி செய்கிறவனே தெரிஞ்சாச்சு. ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது வரைக்கும் இதை டிவில பார்க்கிற பேஸ்புக்ல பார்க்கிற பொதுவான மக்களுக்கு வெளியே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இப்போ உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, இயேசுவால் பிசாசை துரத்த கூடுமானால் இயேசுவால் நோயை துரத்த கூடுமானால், உன் வறுமையை மாற்ற கூடுமானால், உன் பிரச்சனையை மாற்ற கூடுமானால், அல்லேலூயா. அண்ணா கரைப்பார் கரைத்தார் கண்ணும் கரையும், இரும்பூரினா இரும்பும் தேய் என்றது போல நீ ஒழுங்கா வேதத்தை படிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதத்தை தியானம் பண்ணுங்க, படிங்க, அதுபடி நடங்க, சபைக்கு வாங்க, ஜபம் பண்ணுங்க. பாருங்க, ஜபம் பண்ணணுங்க, வேதம் வாசிக்கணுங்க. இதுதாங்க நம்ம ஏசப்பா சொன்னபடி நடக்கணுங்க. இதுக்குதாங்க நம்மளை அழைச்சாரு. பாருங்க, மற்ற வேறொன்றுக்கும் இல்லைங்க. இது நீ செய்யும் பொழுது நீ கேட்டாலும் கேட்கலாலும் உன் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அது கட்டாய் கொடுப்பார். நீ கேட்டாலும் கேட்கலனாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது படியாத பரலையா. எங்க பெத்த தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கணும், நம்ம வேலைக்கு போனதான் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும், வயசான அப்பா அம்மா சோறு போடணும், தன்னோட குடும்பத்தை நடத்த நிர்வாகம் பண்ணுகிற ஆணோ பெண் யாரா இருந்தாலும் போய் உழைக்கிறாங்களா இல்லையா? உழைச்சு குடும்பத்தை நடத்துறாங்களா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அக்கறை இப்படி ஒரு குடும்பத்தை பிள்ளைகளையும் தான் மூதாதையராங்க அவளை பாதுகாக்க முடியுமான்னு சொன்னா நல்ல பிள்ளைகளுக்கு. அப்ப நல்ல தேவனாச்சு அவரே சார்ந்து செய்யாத சொல்லுங்க, செய்வாங்க. அதான் சொல்லுங்க என்ன நடக்குன்னு சொன்னா, இயேசு ஒரு பாருங்க தன்னுடைய தேசத்தை விட்டு பக்கத்து தேசத்துக்கு புறப்பட்டு கப்பலில் போய் இறங்குகிறார். அங்கு கல்லறையிலே தூங்குகிற ஒருவன் இருக்கிறான். அங்கு அவனை பாருங்க பிரேத கல்லறையிலே தங்குகிறவன் இருக்கிறான். அவன் பேருந்து கேட்க லேகியோன்னு சொல்லுகிறான். பல பேய்கள் அவனுக்கு உள்ளே இருக்கிறது. அதை தொழுத்துகிறார். தொழுத்த பிறகு அது அப்படி எங்க போகிறது? அது பள்ளி கூட்டத்திலே போகிறது. அவன் மனம் திரும்புகிறான். அவன் பின்னே வருகிறான். நீ என் பின்னே வராதே, நீ போய் இது உன்னுடைய ஜனங்களுக்கு அறிக்கையிட சொல்லி என்று அங்கிருந்து கடந்து போகிறார். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அவனை ஒரு சங்கிலியால் கூட கட்டக்கூடாது இருந்தா, ஒரு மனுஷனால் கூட கட்டக்கூடாது இருந்தா அப்படின்னு சொன்னா அங்க எத்தனை தேவர்கள் இருந்திருப்பாங்க இந்த தேசத்துல. எத்தனை பாருங்க, எத்தனை மாயவட்டக்காரன் இருந்திருப்பான், எத்தனை சூனியக்காரன் இருந்திருப்பான். இருந்திருப்பான ஒரு வழியை சொல்லுங்க. கூடாது மட்டும் போய் இருந்தது. இயேசு வந்தார், அது கூடிச்சு. அந்த தேசத்துக்கு ரட்சிப்பும் கூடிச்சு. தேவனால் கூடும், மனுஷனால் கூடாத சில காரியம், மனுஷன் கட்ட முடியாத காரியம், மனுஷன் கட்டமைக்க முடியாத காரியம் தேவனால் கட்டக்கூடும். உன் பிரச்சனையை கட்டக்கூடும். உன் பொல்லாத போராட்டத்தை தேவனால் கட்டக்கூடும். உன்னால கட்ட முடியாத காரியத்தை தேவன் கட்ட, உன்னால கட்டவிழ்க்க முடியாத பணம் வராது இது கட்டவிழ்க்க வேண்டிய தரித்திரத்தை, கட்டவிழ்க்க வேண்டிய தரித்திரத்தை உன்னால் கட்டவிழ்க்க முடியலனாலும் தேவனால் கட்டவிழ்க்க முடியும். அவருடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. இப்படித்தான் உனக்கு பிசாசின் போராட்டம், மனுஷன போராட்டம் உன்னால மேற்கொள்ள கூடாது இருக்கிறது. ஆமா, நான் சொல்ல நீ உன் பண கஷ்டம் எப்படி இருக்கு சொன்னா, உனக்கு இருக்கிற வேலை இல்லாத போராட்டம் எப்படி இருக்கு சொன்னா, உனக்கு பணம் வராது எவ்வளவு போராட்டம் இருக்கு சொன்னா, நீ நல்லவளா இருந்தாலும் உனக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டம் எவ்வளவு இருக்கு சொன்னா, நீ அவ்வளவு போராட்டத்திலே உனக்கு மேற்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. பாருங்க, அது மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னார், அல்லேலூயா, அது உன்னால் கூட இருக்கலாம்,
உங்களுக்குள்ள இருக்கிற உன்னோடு வாசம் பண்ணுகிற உன் தேவனால் கூடும் மகளே, மகளே என்னால் கூடும் மகளே, நான் உன்னோடு இருக்கிறபடியால் மகளே உன் ஜெபத்தை நான் கேட்கிறபடியால் நான் உன்னோடு இருக்கிறபடியால் நீ விசுவாசிக்கிறபடியால் என் நாமத்தால் உனக்கு கூடும் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. விட்டு வாஸ்தவே அவன் இப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உனக்கும் என்ன எனக்கு வேதனை படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று போதும் கரங்கள் தச்சு வளைச்சு அது தெரிஞ்சிருக்கோம். அது பள்ளி கூட்டத்திலே ஆவி அனுப்பிவிட்டார் போனன்னு சொல்லி. ஆனால் அவன் கட்டக்கூடாது இருந்தது. ஒரு மனுஷனாலும் ஒரு சங்கிலியால கட்டக்கூடாது இருந்தது. ஆனா இயேசு அந்த பிசாசை கவிழ்த்து விட்டார். அவரால் கூடும். சரி, நான் கேட்கிறேன் யார் பார்த்து கேட்கறது? யாரை கேட்டா பூச்சிக்கார கொடுத்தது. சரி, பூச்சிக்கார பார்த்து கேட்கறது. சரி, தேவக்கரை இருக்குதாப்பா? ஒரு 6,00,000 இல்லையா? யூரா இருக்குதா? அல்லேலூயா. பாருங்க, உன்னால ஒரு பிசாசை தொடுத்த கூடுமா? இயேசுவின் நாமத்திலே நான் ஒரு 6,00,000. அப்போ உன்னால தொடுத்த கூடுன்னு நீ நம்புற. சரி, அமரக்கா இருக்கிறாங்களா? இருந்தா ஒரு 6,00,000 சொல்லுங்க. உன்னால ஒரு நோயை சுகப்படுத்த இயேசுவின் நாமத்திலே ஒரு நோயை தொடுத்த கூடுமானால் ஒரு 6,00,000 சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுதான் விசுவாசம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒளிவு மறைவே கிடையாது. எல்லாருமே சாட்சியா தான் சொல்றாங்க. அவங்க நம்பிக்கை அதை செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க வச்ச நம்பிக்கை இயேசு மேல. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு எப்படி பிசாசுகளை துரத்தினாரோ நீங்களும் துரத்துவீர்கள். இயேசு எப்படி நோய்களை துரத்தினாரோ அப்படியே துரத்துவீர்கள். அல்லேலூயா. இயேசு எப்படி செய்தாரோ நீங்களும் அப்படி செய்வீர்கள். உங்களுக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்தால், உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருந்தால், உங்களுடைய தேவன் இயேசு மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் துரத்துவீர்கள். நீங்கள் அநேக லட்சத்துக்கு வழிநடத்துவீர்கள். அநேக சுவிசேஷம் சொல்லுவீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை அழைத்து வருவீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால். அல்லேலூயா. இதை கேட்கிற மற்றவர்கள் நான் கேட்கலன்னு சொல்லல, ஒவ்வொருத்தரும் கேட்கிறதா நேரம் ஆயிடும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களும் ஒரு 6,00,000 சொல்லுங்க. நீங்களும் ஒரு 6,00,000 சொல்லுங்க. ஏன்னு சொன்னா வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் உள்ளது. பாருங்க, நம்ம உருவாக்கி தேவன் சொல்ல, வானத்தை பூமி உண்டாக்கினவர் தேவன் சொல்லுகிறோம். அப்ப எவ்வளவு பவர் அது? அல்லேலூயா. அவர் சகல அற்புதத்தையும் அவர் சொல்றாரு, மாம்சமான மனுஷங்களுக்கு நான் அற்புதம் செய்கிற தெய்வம், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற தெய்வம், உலகம் முழுவதும் அதிசயங்களை செய்கிற தெய்வம், என்னால எல்லாம் கூடுன்னு சொல்றாரு. அவர் நாமத்தை நம்ம கேட்டா அப்ப நமக்கு கேட்கிற காரியம் கூடுமான ஒரு 6,00,000 சொல்லுங்க. அப்ப வாசிக்க கேட்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சீக்கிரம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவரையும் தட்டி ஒரு அல்லேலூயா. மாம்சமான யாவரையும் தேவனாகிய கர்த்தர் யாரை தட்டி மாம்சமான யாவரையும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆதலால் இதோ நான் என் நகரத்தை கல்தேயருடைய கையிலும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இதை பிடிப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. உலகம் முழுவதும் எந்த மனுஷனும் ஆழ்ந்து கொள்ளட்டும், எந்த பிசாசுனா அதை எடுத்துக்கொள்ளட்டும், ஆனா உன்னை ஆளுகிறவர் தேவனாய், உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் கர்த்தர், மாம்சமான யாவரும் தம்முடைய அதிகாரத்தோடு அற்புதம் செய்கிற தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வாசித்தாமி மறுபடியும் வசனத்தை. இதோ நான் மாம்சமான யாவர் மேலும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்படின்னா எல்லாமே நான் உண்டு, எனக்கு எல்லாமே முடியும், எனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்.
மாம்சமான மனுஷன் நீ நடந்தால அப்போ உனக்கு அவரால் செய்ய முடியும்ல. அப்போ அவர் நாமத்தை கேட்டா செய்வார்ல. உலகம் எதுக்கு நான் ஒப்பு கொடுத்து இன்னொன்னா போட்டோம், நீ அவருக்குள்ள ஒப்பு கொடுத்துக்கல, அவர் உனக்கு அவருக்குள்ள ஒப்பு கொடுத்துருக்காருல. அப்ப எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு பணம் இல்லாத எனக்கு ஒரு பொருள் வாங்கக்கூடாதுன்னா இன்னைக்கு சொல்லுகிற வருகிறவங்க சாட்சி உண்டாகும். வாங்கக்கூடும். தீராத வழி, தீராத நோய் இருக்கிறது, என்னால் சுகம் வராத சுகமே வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இயேசு உனக்கு சுகம் கொடுத்து வருகிறவங்க சாட்சி கொடுக்க வந்தாய். எனக்கு கடன் அடிக்கவே முடியல, வருமானமே வரல, கடனை அடிக்க முடியல, கடனாளர் வந்து தொல்லை பண்றான், கடனை அடிக்க கூடாது இருக்கிறது, வருமானம் வரக்கூடாது இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? வருமானம் வெட்டிப்பாய் கூடி பணத்தை உனக்கு கொடுக்க கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறல்ல என்னன்னு சொன்னா அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பற்றி நடந்து வருகிறவர்களுக்கு அவர் எல்லாராக அவராலே நமக்கு எல்லாம் கூடும். அதான் விஷயம், அவராலே நமக்கு எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் தேவன் நமக்கு விரும்பி சொல்லுகிறார். அல்லேலூயா. அவராலே நமக்கு எல்லாம் கூடும், அவரே நமக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்த வல்லவராக இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போம். தேவதூதன் அவரை நோக்கி, போதும் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல என்ன சொல்லுகிறாரு? மாம்சமான யாவருக்கும் எனக்கு அற்புத செய்ய அவங்களுக்கு அற்புதம் செய்ய என்னால் கூடும் என்று சொன்னார். ஆமனவர்கள் சொன்னார். சரி, மனுஷனால் பல காரியம் கூடாதுன்னு சொன்னேன். பாருங்க கர்ப்பம் செத்து மலட்டு தன்மையா போன கர்ப்பத்துக்கு ஒரு மனுஷன் பிள்ளை கொடுக்க கூடுமா? கூடாது. சத்த சடத்தை கொண்டு வந்து பட்ட அந்த ஜீவன் கொடுக்க கூடுமா? கூடாது. பரலோகத்துக்கு நித்திய ஜீவன் கொடுக்க கூடுமா? கூடாது. பரலோகத்தை கூட்டி கொண்டு போகுமா? கூடாது. பாவ மன்னிப்பு கொடுக்க முடியுமா? கூடாது. இதெல்லாம் யாரால கூடும்? அப்ப தேவன் பட்சத்தில் நம்ம எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்வார். கேன்சர் சுகமே ஆகாது என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு கேன்சர் சுகப்படுத்திருக்கிறார்? என்ன சுகப்படுத்திருக்கிறார்? எவ்வளவு அற்புதங்கள் கத்த செய்து வருகிறார். எத்தனையோ கண் கூட காரியங்கள் கேட்கணும். பாத்தீங்க, நம்ம சபையில பல காரியங்கள் நம்ம பார்த்து வருகிறோம். கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். அது போல பாருங்க என்ன நடந்துச்சு சொன்னா, மலட்டு கர்ப்பத்தை உடைய ஒரு மலடியா இருந்த ஒரு எலிசபெத்துக்கு, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாருங்க தேவதூதன் இறங்கி வந்து மரியாதை பேசி போய் பார்க்கிறாங்க. அங்க அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கப்பட்டு அது 8 மாதமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து என்ன செய்கிறாரு? யோவான் ஸ்நானத்தை பிறக்க செய்கிறார். அப்போ உலகமும் மனுஷர்களும் கூடாது என்று சொன்னாலும் சரி, தேவனால் கூடும். உங்களுக்கு சுகமே கூடாது என்று மனுஷன் சொல்லியிருந்தாலும் தேவனால் கூடும். வருமானமே வராது என்று மனுஷன் சொல்லியிருந்தாலும் தேவனால் கூடும். பிசாசினால ஏவல் வந்ததுனால அகப்பட்டு குடும்பம் சின்னப்பிடம் வந்தாலும் அது கூடாது போனாலும் தேவனால் கூடும். தேவதூதன் அவரை நோக்கி, மரியாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். அவர் இஸ்ரவேல் சந்ததியாரி அநேகர் அவர்களிடத்தில் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்புவார்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திரும்பி உன்னதமான ஜனத்திலே கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பார் என்றார். அல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பு எல்லாரையும் மனுஷனை மீட்டெடுக்க வருவான் என்று சொல்லி இயேசு முன்பு இதோ அவன் வெளிப்படுவான் என்று எலியாவின் ஆவியை கொண்டு பிறப்பான் என்று யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லியிருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய தாயார் மலட்டு கர்ப்பம் உடையவளாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அவரால் கூடும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் கூடும். 17 வாசிச்சா
பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் ஏற்றிருக்கும். போதும், கரங்களை தச்சு ஒரு அலையிலே சொல்லுவாங்க. சொல்லுகிற கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அற்புதம் அதிசயம் செய்யவும், பிள்ளை இல்லாத பிள்ளை கொடுக்கவும், நோயாளிகளை சுஸ்தமாக்கவும் அவரால் அற்புதம் செய்யக்கூடும். தன்னுடைய பிள்ளைகளை இதோ உன் இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் 3 வயதிலேயே ஒரு புத்திரனை கர்ப்பத்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அப்போ யார் சொல்லுகிறது? தேவதூதன் சொல்லுகிறார். தேவதூதனே வந்து சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. அப்போ விழுந்து போன தூதனுக்கு தெரியாதா தேவனால் தான் எல்லாம் கூடும், நம்மளால கூடாதுன்னு சொல்லி? அவனுக்கே அவனை பத்தி தெரியுதுன்னா நம்ம ஏன் அது தெரிஞ்சுக்காம இருக்கிறோம்? தேவனால் தான் எல்லாம் கூடும். அவனுக்கு உயிர் எடுக்கவனா கூடும், ஆனா உயிர் கொடுக்க கூடாது, தேவனால் தான் கூடும். நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை கொடுக்காம பாவத்தை தள்ளவனா கூடும், நித்திய ஜீவனை கொடுக்க தேவனால் தான் கூடும். நரகத்துக்கு தள்ள பிசாசால கூடும், ஆனா பரலோகத்துக்கு கொண்டு போக இயேசுவால் தான் கூடும். பாவம் செய்ய பிசாசால கூடும், பரிசுத்தமா வாழ வைக்க இயேசுவால் தான் கூடும். மனம் திரும்ப இயேசுவால் தான் கூடும். மனமான முடிவுகளை செய்து அவங்களை நரகத்துக்கு தள்ள பிசாசால கூடும். உன்னால தெளிவாய் இருக்க கூடுமா? இயேசு மேல விசுவாசம் வைக்க கூடுமா? சபைக்கு உள்ள வரக்கூடுமா? ஜெபிக்க கூடுமா? வேதத்தை வாசிக்க கூடுமா? நம்பிக்கையா இருக்க கூடுமா? அப்ப கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லு. அப்ப கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லு. தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் எல்லாம் கூடும். அவர் நமக்கு அற்புதமும் கிருபைகளும் மகிமை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மறுபடியும் கேட்கிறேன், உங்களாலே பிசாசுகளை தொழுத்து முடியும் ஒரு அழிய சொல்லுங்களேன். நோய்கள் சுகப்படுத்த முடியும் ஒரு அழிய சொல்லுங்களேன். என்று ஒரு சிலர் கேட்டாங்க, நீ வந்து எல்லாரும் தைரியமா யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜாப் பண்ணி மேலே வர அவங்களுக்கு தெரிய செய்யணும் புரிய. அவங்க போயிட்டு உன்னோட பெரிய ஆளா ஆகிட்டாங்கன்னா, அவங்க போயிட்டு முன்னுக்கு ஆப்ரண்ட் ஆகிட்டாங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டுக்கிறாங்க, நேசிக்கிறவங்க கேட்டுக்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் என்னோட அப்போஸ்தல வரத்தையே அவங்களுக்கு கிரியை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்தி நான் ஜெபித்து உங்களை இறக்க வைத்து அனுப்பி நான் கூட சரி. புரியுதுங்களா? என்ன எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, துப்பாக்கி சுட தெரிஞ்சவனுக்கு துப்பாக்கி கொடுத்தாதான் சுடுவான். துப்பாக்கி சுட தெரியாது, துப்பாக்கி கையில் தான் வச்சுருக்கோம். அதனால உங்களுக்கு என்னென்ன செய்ய கொடுக்க முடியுமோ, உங்களுக்கு வில்லம்பு, உங்களுக்கு வந்து பட்டயம், உங்களுக்கு என்னென்ன பயன்படுத்த தெரியுமோ அதை தான் கொடுப்பாங்க தெய்வம். புரியுதுங்களா? அதனால துப்பாக்கி கொடுத்தா கூட துப்பாக்கி என்னடா இது லாக்கு இது போட சுடவே முடியும், சுட முடியும், டேரக்டா சுட எங்க சுடும், அதெல்லாம் சில ட்ரைனிங் இருக்குது. அது போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசு இயேசுவின் நாமத்தை துரத்துறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நோய்கள் சுகப்படுத்துறவங்க இல்லையா? இயேசுவோட உபதேசத்தை கேட்டு அவன் நடப்படி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவீர்களாக. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களை நான் எப்பொழுதுமே பாருங்க, உங்களை ஆவியில வளர்க்கணும். நான் கேட்கிறேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஜெபம் பண்ணி மற்றவங்க விடுதலை ஆகணும், உனக்கு விடுதலை ஆகணும். நோய் நீ ஜபித்து அவங்க சுகமாகணும், உனக்கு சுகமாகணும். அதுக்கு நீ வெளியே கொடுத்துட்டு வராத, என்கிட்ட வராதுன்னு சொல்ல. அப்ப எப்பதான் நீ வளருவ? நான் கேட்கிறேன், இன்று இருப்ப நாளைக்கு இல்ல, என்னைக்கு நான் வளருவேன்? நீ வளரணும்னு நான் விரும்புறேன், தப்பா? நீயும் வளரணும்னு நான் விரும்புறேன். நீ ஏசுவ போல வளரணும்னு விரும்புகிறேன். புலி 8 அடி பாரு, குட்டி புலி 16 அடி பாரு, நான் விரும்புறேன். அல்லேலூயா. அது போல கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு எப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு செய்து அதை கண் கூட பார்த்து ரசித்தாரோ, நீங்க அப்படி செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் ஜெபம், வேத வாசிப்பு, சபை கூடுதல், விசுவாசம். இதை கடைபிடிச்சுன்னு வச்சுக்கிறேன், நீங்கள் எது கேட்டீங்களோ கேட்கலையோ இல்லாத போது. ஆனா கேட்கலனாலும் நிரம்பி விடும். வீட்டில் உணவு, உடை, பணம், பொருள் எல்லாமே முதல் ராஜ்யத்தின் நீதி தேடுகள், இதையாவது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கேட்டாலும் கேட்கலாம் கொடுக்கப்படும். ஆமானவர் அழிய சொல்லுங்க. ஆமானவர் அழிய சொல்லுங்க.
வாசிக்க கேட்டு வாசிப்பாங்க. அதுக்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால் தானே. பாருங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு வந்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய வரங்களை கொடுத்து, நீங்க போ, நான் ஒரு ஆளுக்கே ஜெபம் பண்றேன், நீங்க போங்க, போயிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண உடனே நோய் பிசாசு ஓடும், வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இவன் போய் ஒரு காக்கா ஒழிப்புக்காரனுக்கு போய் ஜெபம் பண்றான். ஒரு சந்திரரோகி ஆளுக்கு போய் ஜெபம் பண்றான். அப்ப சந்திரரோகி நீங்கள திருப்பி வர்றாரு. இயேசுவை பார்த்தோட காலில் விழுந்து, ஆண்டவரே இந்த பையனுக்கு இப்படி இருக்குது, என் பையனுக்கு ஒரு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் பாக்குறாரு. ஏற்கனவே எங்க ஆள் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாருன்ற மாதிரி பாக்குறாரு. அவர் சொல்றாரு, இல்ல உங்க ஆள் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஆனா போன மாதிரி போய் திருப்பி வந்துச்சு, நீங்க வந்து பண்ணுங்க. ஏசப்பா மிரட்டி அது தோற்றாரு ஓடிடுது. அப்புறம் சீசர் கூப்பிட்டு, ஏன்னா பாருங்களா என் பேர் சொல்லி தானே ஜெபம் பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டா தெரியல. ஏசு என்ன சொல்றாரு பாப்போம், வாசியப்பா. அதுக்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால்தான் கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், பாத்து கேக்குற, உனக்கு மட்டும் கடுகளவு விசுவாசம் இருந்தா நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களாலே சொன்னாரு, மாம்சமான யாவருக்கும் அவரு செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்ற சொன்னாரு. இப்போ இன்னும் பார்த்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று அவரை போல நீ மாறணும். அப்ப இனிமே எல்லாரும் பிசாசுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நோய்க்கு ஜெபம் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணலாம். அப்ப வாரம் சம சாட்சி இருக்கும் போல. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப போய் வீட்டுல உட்கார்ந்து டைம் தான் ஜெபம் பண்ண, என்னென்ன தடங்கள் இருக்கிற எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி கர்த்தர் தம்மை திரும்பி கொடுத்து காண்பார். அல்லேலூயா. வாசிக்கவே உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு போதும் கரங்களை தட்டி ஒரு அழகை சொல்லுங்க. 20 வாசிச்சா 14 வாசிக்க முடியுமா? அவனை உம்முடைய சீசர்களிடம் கொண்டு வந்தேன். நல்லா கேளுங்க, கொஞ்சம் ஸ்பீடா வாசி. சீசர்களை கொண்டு வந்தேன், அவனை சுத்தமாக்க அவரால் கூடாது போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாமல் மாறுபாடுள்ள சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துனே இருப்பேன், அவனை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானா. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் என் கூடாமல் போயிற்று என்று எங்களால் முடியல கேட்டார்கள். எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேட்டார். நேற்று வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ண கூடாது இருக்கலாம், இன்னைக்கு காலைல வரும் வரைக்கும் நீங்க உங்களுக்கு சில காரியம் கூடாது போயிருக்கலாம். வந்து கற்றுக் கொடுக்கிறார், ஏசுவோன்னு சொல்லி கொடுக்கிறார், ஏசுவோன்னு ஆஸ்வதிக்கிறார். கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான் இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில நீ நம்பிக்கை குறைவா இருந்தவங்களுக்கு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பாருங்க. உங்களுக்கு சின்ன கடுகள் பாருங்க, கடுகு முழுமையா இருக்கும், புரியுதா? அந்த முழுமையான விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்லுங்க. அது அப்புறம் போகும். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு பேசுற வசனம் நான் போய் சொல்லுங்க, நீ விசுவாசித்தினா இன்னைக்கு உன்னால எல்லாம் அப்போ நீ வேத வாசிப்பு, நீ வந்து விசுவாசம் பாருங்க, ஜபம், சபை கூடுதல், தீர்க்கதரிசியை கேட்டு நடக்கிறது, இந்த ஒரு காரியம் உனக்கு இருந்ததுன்னா நீ விசுவாசத்தை நிற்ப, உன்னால எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீ உன்னால எல்லாம் தனித்து இல்லை, இதா உன்னோடு, இயேசு உன்னோடு, பரிசுத்தாவி உன்னோடு, இந்த சபை உன்னோடு, தீர்க்கதரிசி உன்னோடு. தனித்திருப்பதில்லை.
உன்னால எல்லாம் கூடும். நான் சொல்ல இயேசு சொல்றாரு உன்னால எல்லாம் கூடும். அவர் சொல்லியிருந்தாரு அவராலே கூடும், அவராலே கூடும். இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரு தொடர்ந்து அவராலே கூடும் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இயேசு சொல்றாரு பாரு, நீ அவர் நேசிக்கிறதுனால உன்னாலே கூடும். எப்படி? அவர் நாமத்தினால எது கேட்டாலும் உன்னாலே கூடும், செய்ய முடியும். அவர் நாமத்தை வச்சு கேட்டா ஆமா சந்தோஷமான ஒரு வேலையில ஒரே வசனம் முடிச்சிடலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபங்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபங்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிக்கலாம். முடிச்சிடலாம். எபிரேயருக்கு விசுவாசம் இல்லாமல் கரங்களை தட்டி அது நம்பிக்கை தான் சொல்றாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. எல்லாம் கேட்டு தேவன் நான் சந்தோஷப்படுறேன், தேவன் பேச்சை கேட்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி வாயில உதாரணம் கொடுக்கலாம். தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு விசுவாசமா இல்லாம இருந்தா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கணும்னா முதல்ல நம்ம இயேசு மேல விசுவாசமா இருக்கணும். வாசிடா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே போய் அவர் சபைக்குள்ளே அவர் எனக்கு வேணும் பைபிளை கையில் எடுக்கிறவன் அவர் உண்டென்றோ அவர் இருக்கிறார் என்றோ அவர் நம்மை யாரெல்லாம் தேடுறோமோ தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் எல்லாத்தையும் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்ப வேண்டும். விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று தேவபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலை உண்டு பண்ணான். நான் சொல்லுகிறேன் அதுபோல்தான் தீர்க்கதரிசி உன்னோடு இருக்கிறபடியால் தேவன் உன்பற்றில் நீ நம்பினார் நாளைக்கு வருகிற போற அடுத்த வாரம் வர போகிற உன்னுடைய பிரச்சனையை சோதனைகளை வருகிற நன்மையை இன்னைக்கு உன் வீட்டை நீ தங்கணும். 5ஆம் தேதி நீ தங்கணும்னா நீ எங்கேயோ போற அலுவலகம் இருக்குது, 10 லட்சம் வரப்போகுது. நீ இல்லைன்னா உன் மூஞ்ச பார்த்து இதுதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரான்னு வச்சுக்க, நீ கோவப்படு. அது தீர்க்கதரிசி பிள்ளை நீ கேட்டு வச்சுக்கோ. தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான் தேவனை கேட்டு, அம்மா நீ வேணா போ, நீ 5ஆம் தேதி மட்டும் இருப்பா, நான் உனக்கு காசு கொடுப்பான்னு சொன்னா நீ 5ஆம் தேதி இருந்து உனக்கு கொடுப்பான். பிள்ளைகளே ஏன் அங்க போனாலும் பிரச்சனை இருக்கும். அப்போ எதுவா இருந்தாலும் நாளைக்கு பின்னாடி ஏதோ நீ ஒரு இடம் போற, அங்க ஏதோ ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு வருது, உன் நிமித்தம் வருது, உனக்கு கெட்ட பேர் வரப்போகுதுன்னா நான் இங்க போறேன் இதை பண்ண போறேன்னு கேட்கறேன்னு வச்சுக்கீங்க. சரி நீ இருக்கிற இடத்துல வரப்போகுதுன்னா இல்ல உன்னை கூப்பிட்டு சொல்றாரு நீ இங்க இருக்காத, இந்த இடத்துல இருக்காத, இங்க இருந்து ஒரு 10 நாளைக்கு வெளியில தங்கிடு, ஒரு 10 நாள் கழிச்சு வான்னு சொல்றோம்னா நீ கரெக்டா அன்னைக்குதான் கிளம்பி இருப்ப. மறுநாள் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அவனை வந்திருப்பான், வீட்டாண்ட வந்திருப்பான், வெளிப்பட்டிருப்பான், பிரச்சனை மாட்டிருப்பான், நீ இருந்திருந்தா உன் பேரை சொல்லியிருப்பான், நீயும் ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்ப எப்படின்னா நோவாவின் காலகட்டத்திலே எப்படி தேவன் ஜனப்பிரயத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்து அவரை காக்கப்பட்டது போல உனக்கும் நீ நம்புகிறதுனால அவர் விசுவாசித்தார், நீ விசுவாசினால உனக்கு வரப்போற நன்மையும் முன்னாடி சொல்லுவாரு, வரப்போற தீமையிலிருந்து காத்துக்கொள்ள உனக்கு முன்னாடி சொல்லுவாரு. நீ சந்தோஷமா மீதி இருக்கிற வாழ்க்கை வாழா, உனக்கு எந்த கவலையும் படுத்தாவில்ல. உனக்கு எதிர்கால எதிர்காலத்தை குறித்து சொல்ல தீர்க்கதரிசி உண்டு, உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த பரிசுத்தாவில உண்டு, உனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக இயேசுநாதர் உண்டு. நீ பரிசுத்தமா இருக்க நீ பலப்படு கர்த்தருடைய நீ விசுவாசமா இருப்பில்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உங்களால் கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்கள், தேவனால் கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்கள், உங்களால் ஜெபிக்க கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்கள், உங்களால் வேத வாசிக்க கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்கள், சபை கூடுதல் விட்டு விடாமல் சபைக்கு ஒரு கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்களேன், தீர்க்கதரிசியிடம் வந்து ஆலோசனை கேட்க கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்களேன், உங்களால் அற்புதம் செய்ய கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்களேன், உங்களாலே மற்றும் சுவிசேஷம் சொல்ல கூடுமான ஒரு அழிவை சொல்லுங்களேன், உங்களாலே நோய்க்கு ஜபம் விடுதலை ஆகும் என்று ஒரு அழிவை சொல்லுங்களேன். எல்லாம் உங்களால் கூடும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு குறைந்தவர்கள் அல்ல, நீங்கள் தேவனே தன் இருதயத்தில் நிறைத்து வைத்திருக்கிறவர்கள், நீங்களும் எல்லாத்திலும் நிறைந்தவர்கள் தான். ஒருவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. நேற்று விஷயம் நேற்றோடு போச்சு, காலை விஷயம் காலையோடு போச்சு. இப்போ முழுமையா உங்களுக்கு விசுவாசம் வந்தது, நம்பிக்கை வந்தது, வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்தது. இனி யாருக்கும் நீ அச்சப்படாத, தைரியமா எடு, தைரியமா பேசு, தைரியமா செய்ய. தேவனுக்கு முறையிடு. அல்லேலூயா. நீ அந்நியத்துல சேராது, அந்நியர் பழக்க வழக்கத்துல போகாது, அந்நியர் வழிபடுகிற காரியத்தை போல நீ வழிபடாது. தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடு உண்மையோடு புரிஞ்சு விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் எழுந்திருக்கலாம்.
விசுவாசிகள் எழுந்து வருகிறார்.